ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், உங்களுக்கு நான் ஒரு அமலை கற்றுத் தரட்டுமா? தங்கம் வெள்ளியை நீங்கள் தர்மம் செய்வதை விட அல்லாஹுக்கு விருப்பமானது. சுப்ஹானல்லாஹ். தங்கம் வெள்ளியை நீங்கள் தர்மம் செய்வதை விட அல்லாஹுக்கு விருப்பமானது. நீங்கள் ஜிஹாதிலே கலந்து கொண்டு எதிரியை நீங்கள் வெட்ட, எதிரி உங்களை வெட்ட என்கிற அந்த அமலை விட அல்லாஹுக்கு மிக விருப்பமானது என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அதுதான் அல்லாஹ்வை திக்ர் செய்வது என்றார்கள். சுப்ஹானல்லாஹ். திக்ர் ஒரு கஷ்டமே இல்லை, வெரி சிம்பிள். ஆனா நம்ம ரெடி இல்லை, அதான் பிரச்சனை. தெரிந்த திக்ர்களை சொல்லலாமே. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அக்ஸிரு மின் கௌலி லா ஹவ்ல வலா குவத இல்லா பில்லாஹ். லா ஹவ்ல வலா குவத இல்லா பில்லாஹ் என்பதை அதிகமாக சொல்லுங்கள். ஆருக்கு பாடம் இல்லை? லா ஹவ்ல வலா குவத இல்லா பில்லாஹ் பாடம் இல்லாதாக்கள் யார் இருக்கிறோம்? எல்லாருக்கும் பாடம். ஆனா எத்தனை பேர் சொல்றோம்? ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள், கன்ஸும் மின் குனூஸில் ஜன்னah. லா ஹவ்ல வலா குவத இல்லா பில்லாஹ் சுவர்க்கத்து பொக்கிஷங்களில் ஒன்று. இன்னும் ஒரு ஹதீஸ்ல பாபும் மின் அப்வாபில் ஜன்னah, சுவர்க்கத்து வாசல்களில் ஒன்று. லா ஹவ்ல வலா குவத இல்லா பில்லாஹ். இமாம் இப்னுல் கய்யிம் அல் ஜௌஸிய்யா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த லா ஹவ்ல வலா குவத இல்லா பில்லாவை யார் அதிகமாக சொல்லுகிறாரோ அவருக்கு ஸ்ட்ரெஸ்ஸே இருக்காராம். சுப்ஹானல்லாஹ். என்னோட லா ஹவ்ல வலா குவத இல்லா பில்லாஹ் மீனிங் என்ன? லா ஹவ்ல், எந்த சேஞ்சும் இந்த உலகத்தில் நடக்காது, எந்த ஒரு மாற்றமும் இந்த உலகத்தில் நடக்காது. வலா குவத், யாருக்கும் இந்த உலகத்தில் சக்தி கிடையாது இல்லா பில்லாஹ், அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டே தவிர. எந்த ஒரு மாற்றம் நடக்கணும்னா அல்லாஹ் நாடணும். அது எனக்கு இருக்கிற வருத்தம் நீங்கணும்னா அல்லாஹ் நாடினா தான் நீங்கும். எனக்கு இருக்கிற பொருளாதார கஷ்டம் நீங்கணும்னா அல்லாஹ் நாடினா தான் நீங்கும். எந்த குடும்ப பிரச்சனை நீங்கணும்னா அல்லாஹ் நாடினா தான் நீங்கும். இப்படி எந்த ஒரு மாற்றம் வேண்டும் என்றாலும் அல்லாஹ்வுடைய நாட்டம் வேண்டும். இந்த உலகத்தில் யாருக்கும் இந்த சக்தியும் கிடையாது. சுப்ஹானல்லாஹ். திரும்ப திரும்ப நீங்க இந்த பொருளோடு இதை சொல்லி பாருங்க, எவ்வளவு பெரிய ஒரு ரிலாக்ஸேஷன் வரும். அதான் சொல்றாங்க இமாம் இப்னுல் கய்யிம் ஜௌஸிய்யா, லா ஹவ்ல வலா குவத இல்லா பில்லாஹ் என்பது ஒரு மனிதன் அதிகமாக சொன்னால் அவனுடைய ஸ்ட்ரெஸ் எல்லாம் குறையும். அதே போல இன்னும் ஒரு சின்ன திக்ர் ஒன்று இருக்கு, அல்லாஹு ரப்பி லா ஷரீக லஹ். என்னது? அல்லாஹு ரப்பி லா ஷரீக லஹ். இப்போ திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணீங்கன்னா மனசுல பதிஞ்சிடும். அல்லாஹு ரப்பி லா ஷரீக லஹ். என்னுடைய ரப் அல்லாஹ் தான், அவனுக்கு எந்த துணையும் இணையும் கிடையாது. ஒரு கஷ்டத்தில் இருக்கிறவர் இதை ஓதினால் அவருடைய கஷ்டம் நீங்கும். பிரச்சனைகளுக்குள் இருக்கிறவர் இதை ஓதினால் அவருடைய பிரச்சனைகள் தீரும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். பொதுவாகவே திக்ர் என்பது அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானது. அதே நேரத்தில் நமக்கு மிக பெரிய மன அமைதியை பெற்றுத்தரக்கூடிய, அலா பி திக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். அல்லாஹ்வை திக்ர் செய்வதன் மூலம் உள்ளங்கள் அமைதி அடைகின்றன. எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளை, நிறைய திக்ர் இருக்கிறது. குறிப்பா ஹிஸ்னுல் முஸ்லிம் என்ற ஒரு புத்தகம் இருக்கிறது, வாங்கிக் கொள்ளுங்கள். ஹிஸ்னுல் முஸ்லிம், முஸ்லிமின் அரண் என்றதை தமிழில் மொழிபெயர்த்திருக்கிறார்கள், அல்லது பிரார்த்தனை பேழை என்றும் மொழிபெயர்த்திருக்கிறார்கள். கட்டாயம் ஒவ்வொரு வீட்டிலையும் ஒவ்வொரு வருடம் இருக்க வேண்டிய புக் அது. அதுல காலையில் ஓத வேண்டிய திக்ர், மாலையில் ஓத வேண்டிய திக்ர், தூங்கும் போது ஓத வேண்டிய திக்ர், கடைத்தெருக்கு சென்றால் ஓத வேண்டிய திக்ர், சாப்பிடும் போது ஓத வேண்டிய திக்ர், அதே போல தாம்பத்தியத்தில் ஈடுபடும் போது ஓத வேண்டிய திக்ர், குழந்தைகளுக்கு ஓத வேண்டிய திக்ர் என்று நிறைய திக்ர்களும் துஆக்களும் அந்த புத்தகத்திலே தரப்பட்டு, இவைகளையும் நாம் நம்முடைய வாழ்க்கையில் கூடுதலாக கடைபிடிக்கிற போது நிச்சயமாக அல்லாஹுடைய நேசம் நமக்கு கிடைக்கும். எனவே இந்த ஹதீஸுல் குதுசி என்பது அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கைக்கு மிக மிக தேவையான, நமக்கு நன்மாராயம் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸுல் குதுசியாக இருக்கிறது. யார் என்னுடைய நேசர்களை பகைத்துக் கொள்கிறார்களோ அவர்களை தண்டிப்பது, அவர்களுக்கு எதிராக யுத்த பிரகடனம் செய்வதனுடைய பொறுப்பு என்றெல்லாம் பொறுப்படுத்தியிருக்கிறான். அடியார்கள் ஃபர்தான வணக்கங்களின் மூலம் என்னை நெருங்கும் போது எனக்கு அது மிக பிடித்ததாக இருக்கிறது என்று சொல்கிறான். அதே போல நஃபிலான வணக்கங்களை செய்து கொண்டே இருந்தால் அவர்களை நான் நேசிக்க ஆரம்பிக்கிறேன். அவர்களை நான் நேசிக்க ஆரம்பித்தால் என்னுடைய உதவியை கொண்டு அவர்கள் பார்ப்பார்கள், என்னுடைய உதவியை கொண்டு அவர்கள் கேட்பார்கள், என்னுடைய உதவியை கொண்டு பிடிப்பார்கள், நடப்பார்கள்.
அவர்கள் கேட்டால் கொடுக்கிறேன், அவர்கள் பாதுகாப்பு தேடினால் அவர்களை நான் பாதுகாக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த ஹதீஸ் நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு சிறந்த வழிகாட்டியாக அமைய வேண்டும். இந்த ஹதீஸை கொண்டு அமல் செய்வதற்கு எனக்கும் உங்களுக்கும் ரப்புல் ஆலமீன் தௌஃபீக் செய்வானாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.